கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் மகிமை நிறைந்தவராய் இருக்கின்றார். அவருக்கே சகல மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் புகழும் உண்டாவதாக. எனக்கன்பானவர்களே, உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை விசேஷித்த கிருபையினாலும் சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் பெருக பண்ணி உங்களை வாழ வைக்க வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன் செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். சங்கீதம் 4:7 அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிக சந்தோஷம் எங்கே என்ற தலைப்பில் அதிக சந்தோஷம் எதில் இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்தித்து முன் செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், எவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் தான் பிரதானம், முக்கியம். அதாவது இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் தான் எங்களுக்கு முக்கியம், அல்லது அன்றாட இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் மாத்திரம்தான் முக்கியம் என்று எண்ணுகிற, கருதுகிற, நினைக்கிறவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷம்தான் பெருசு. ஆனால் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லுகிறாரே, இது வேற நபர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார்? இவர்கள் பரலோகத்தை குறித்த சந்தோஷம் உடையவர்கள். இவர்கள் யார்? கர்த்தருடைய வேதத்தில் இருந்து கிடைக்கின்ற ஆண்டவரை ஆராதிப்பதினால், ஜீவனுள்ள தேவனை தேடுவதினால் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை எதிர்பார்க்கின்றவர்கள். இவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் அதிக சந்தோஷத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்பதை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அப்படியானால் பிரியமானவர்களே, அதிகமான சந்தோஷம் எங்கே இருக்கிறது, எதிலெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி நாம் இன்றைக்கு ஒரு 3 குறிப்புகளை சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதிகமான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு 3 வழிகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த மாதங்களிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி வாழ்க்கையிலே பல நன்மைகள் பெருகி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சந்தோஷம் என்பது ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, களிகூறுதலும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக, திட்டமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நம்முடைய தேவன் நமக்கு தந்து பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நீங்களும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தருவாராக. முதலாவதாக நாம் வேதத்தில் வாசிக்கும்போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது இப்படியாக அந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜாதியை திரளாக்கி என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நேசிக்கிற, தேவன் சந்திக்கிற ஜாதி திரளாக பெருகுகிறது. அப்படிப்பட்ட ஜாதியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? அறுப்பிலே மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்வதிலே மகிழ்கிறது போலவும்
அவர்கள் மகிழ்வார்களாம். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக ஏசாயா சொல்லுகின்றார். இதை பற்றி இதே ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் வந்து ஊழியம் செய்வதற்கு முன்னதாகவே, கலிலேயாவில் அவர் அற்புத அடையாளங்களை செய்வதற்கு முன்னதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லிவிட்டார். அந்த நப்தலி செபுலோன் நாடு கலிலேயா பகுதி அது ஒரு இருளடைந்த பகுதியாக, அது மரண இருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மரணம் வந்துவிட்டால் இனி அதிலிருந்து எழும்ப முடியாது, வெளியே வர முடியாது என்பதுதான் அர்த்தம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடம் அன்றைக்கு அது ஈனமான இடமாக, அது வேதனையான இடமாக, அது துக்கத்துக்குரிய இடமாக அன்றைக்கு இருந்தது. அப்படிப்பட்ட இடத்தை கர்த்தர் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார் என்றும் அந்த இடத்தில் வெளிச்சம் உதிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மகிமை ஒரு இடத்திற்கு வருகிறது என்று சொன்னால் சந்தோஷம் வருகிறது என்று அர்த்தம். வெளிச்சம் வருகிறது என்று சொன்னால் அங்கே சந்தோஷம் வந்துவிடும். நன்றாக விளக்குகள் எல்லாம் இரவு நேரத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று விளக்குகள் அணைந்து விட்டது என்றால் அப்படியே ஒரு நிசப்தம் ஏற்பட்டுவிடும், துக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 5-10 நிமிடங்கள் கழித்து அந்த விளக்குகள் எல்லாம் எரிய தொடங்கும் பொழுது என்ன நடக்கும்? அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் கை தட்டுவார்கள், ஆரவாரிப்பார்கள், அல்லேலியா என்பார்கள், ஓலமிடுவார்கள், சத்தமிடுவார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். வெளிச்சம் வந்த உடனே ஒரு களிகூறுதல், ஒரு மகிழ்ச்சி வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை இங்கே வேதம் சொல்லுகின்றது. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த 3ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது அந்த மகிழ்ச்சி அறுவடையிலே கிடைக்கிற மகிழ்ச்சியைப் போல, அந்த மகிழ்ச்சி கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்வதில் கிடைக்கிற மகிழ்ச்சியைப் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறுவடையின் மகிழ்ச்சியை பற்றி நியாயாதிபதிகள் 9:27 சொல்லுகிறது. வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆளையாட்டி ஆடி பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமெலேக்கை சபித்தார்கள் என்று சொல்லி பாருங்கள். பழங்களை அறுவடை செய்யும் போது, கோதுமையை அறுவடை செய்யும் பொழுது, நெற்பயிர்களை அறுவடை செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே 30 நாட்கள் உழைத்து அந்த மாதத்தின் அறுவடையை பலனை நாம் பெறும் பொழுது என்ன மகிழ்ச்சி, என்ன சந்தோஷம். ஹல்லேலூயா! அப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சியாம் தேவன் தருகிற மகிழ்ச்சி. அதைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். கொள்ளை அடித்து கொண்டு அன்றைக்கு ஸ்தோத்திரம் புறஜாதிகள் தாவீதினுடைய உடைமைகளை 1 சாமுவேல் 30:16 நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கொள்ளை பொருளை கண்டுபிடிக்கிறவன், லட்சத்தை கண்டுபிடிக்கிறவன், கோடி பணத்தை கண்டுபிடிக்கிறவன் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகின்றான், எவ்வளவாய் களி கூறுகின்றான். அதை போல பிரியமானவர்களே, கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிப்பதிலே மகிழ்ச்சி அடைவது போல, அறுவடையிலே மகிழ்ச்சி அடைவது போல, தேவன் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் உள்ள ஜனங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறாராம். அதுதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். மக்கள் என்ன துக்கத்தில் இருந்தார்கள்? பார்வையற்ற நிலைமையிலே இருந்த மக்கள் இருளுக்குள் இருந்தார்கள். செவி கேளாமல் செவிடர்களாயிருந்தவர்கள் உண்டு, வாய் பேச முடியாமல் ஊமையர்களாயிருந்தவர்கள் உண்டு, நடக்க முடியாமல் முடவர்களாயிருந்தவர்கள் உண்டு. அநேகர் வாழ்க்கையில் வியாதியினாலே, ஜுரத்தினாலே, பலவிதமான ஸ்தோத்திரம் கஷ்டங்களினாலே, துக்கங்களினாலே மாண்டு போய் கிடந்த மக்கள், மடிந்து போய் கிடந்த மக்கள், பில்லி சூனிய ஏவல் கட்டுகளினாலும் பிசாசின் பிடியினாலும்
நொறுங்கி போய் கிடந்த மக்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்த பொழுது அநேகருக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் வெளியேறி ஓடிட்டு, அநேக சரீரத்தில் இருந்த வியாதிகள் மறைந்தது, குருடர்கள் பார்வை பெற்றார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மரித்தோரை எழுப்பினார், குஷ்டரோகியை சொஸ்தம் பண்ணினார், பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அன்றைக்கு அந்த இருளுக்குள் இருந்ததான கலிலேயா மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள்ளும் சந்தோஷத்துக்குள்ளும் மாறிவிட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட வியாதியிலே, வேதனையிலே, கஷ்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள்? இது எனக்கு ஒரு மரண போராட்டமாக இருக்கிறதே, என்னுடைய கணவரின் வியாதியை என்னால் சகிக்க முடியவில்லையே, அவர்தான் இந்த வியாதியில் இருந்தாலும் அவரை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கும் பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கிறதே, இதிலிருந்து நான் எப்பொழுது விடுதலை பெறுவேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அல்லது உங்கள் சரீரத்தில் இருக்கிறதான ஸ்கின் ப்ராப்ளத்தினாலே, அல்லது உங்களுடைய தலை வலி வேதனையினாலே, உங்கள் சரீரத்தின் பல்வேறு பகுதியிலே பல போராட்டங்களினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட வியாதி வேதனைகளிலே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் அதிக சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கின்றார். உங்கள் வியாதி மறையும் என்று சொன்னால் அதைப் போல சந்தோஷம், உங்களுடைய நிந்தனைகளும் அவமானங்களும் மாறும் என்று சொன்னால் அதை போன்ற சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே மாத கணக்கிலே, வருட கணக்கிலே நீங்கள் சுமக்கின்ற பாடுகளும் போராட்டங்களும் நீங்கும் என்று சொன்னால் அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை இல்லை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். மத்தேயு 11:28 அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் இல்லை. இந்த உலகத்திலே நோவா ஒரு பேழையிலே இருந்து, தன் பேழையிலிருந்து ஒரு புறாவை வெளியே விட்டான். அது தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு இடம் காணாமல் திரும்பவும் பேழைக்குள்ளே வந்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? உலகத்தில் சாபம் இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது, அருவருப்பு இருக்கிறது, அங்கே இளைப்பாறுதல் இல்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தான் தெய்வீக சுகமும் மனதிற்கு நிம்மதியும் உள்ளத்துக்கு ஆறுதலும் இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும், என் சஞ்சலத்தை மாற்றும், என் தவிப்பை நீக்கும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இப்பொழுதே பாய்ந்து வந்து உங்களை சுகமாக்குகிறது. உங்கள் சரீரத்தின் எல்லா உபாயங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. நரம்பு பலவீனங்களோ, எலும்பு பலவீனங்களோ, சரீரத்தில் என்ன போராட்டமானாலும், மனநிலை குழப்பங்களோ, மன போராட்டங்களோ, பண பிரச்சனைகளோ, நிந்தனைகளோ எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதே ஒரு பெரிய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையை நிரப்புகிறது. அப்படி நிரப்புவதற்காக உங்களுக்காக அடியேனும் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இப்பொழுது தங்கள் சரீரத்தில் வியாதியோடும் பலவீனங்களோடும் போராட்டங்களோடும் யாரெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் முறையிட்டு கொண்டிருக்கிறார்களோ, எப்பொழுது சுகம் பெறுவேன், எப்பொழுது விடுதலை பெறுவேன், எப்பொழுது நான் ஒரு மகிமையின் சந்தோஷத்தை அடைவேன் என்று கதறுகிறார்களோ, அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நீர் பெருக பண்ணி விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஈனமாய் கிடந்த நப்தலி நாட்டையும் செபுலோன் நாட்டையும் மகிமைப்படுத்தின தேவன் இன்றைக்கு எந்த குடும்பத்துக்கு ஈனப்படுத்தப்பட்டு, எந்த நபர் ஈனப்படுத்தப்பட்டு ஆண்டவரே உருகுலைந்த நிலைமையிலே துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் சொஸ்தமாக்கி விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை அடையாளங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருகிறார். பயப்படாதிருங்கள். அதிக மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீங்க. செபுலோன் நாட்டையும் அன்றைக்கு கடற்கரை பகுதியில், கலிலேயா கடற்கரை பகுதியிலும் மக்கள் சுகம் பெற்றது போல, இன்றைக்கு கலிலேயா கடற்கரையிலே அன்று உலாவி வந்த இயேசு இன்று உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவுகிறார். நிச்சயமாய் பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக ஒரு வசனத்தை பார்க்கலாம். 3 யோவான் 4 வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இந்த உலகத்திலே அநீதி பெருகியிருக்கிறது, அசத்தியம் பெருகியிருக்கிறது, அதர்மம் பெருகியிருக்கிறது, ஒழுங்கினங்கள், ஒழுக்க கேடுகள் எல்லாம் பெருகியிருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகள்
தரிகட்டு அலைவதின் நிமித்தம், பிள்ளைகள் தாண்டோன்றித்தனமாய் திரிவதி நிமித்தம் பெற்றோர் வாழ்க்கையில் கண்ணீர், வேதனை, துக்கம். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் சத்தியத்தில் நடப்பார்கள் என்றால் பெற்றோருக்கு மகிழ்ச்சி, சமாதானம். பிரியமானவர்களே, சத்தியத்திலே நடப்பது யாராயிருந்தாலும், சிறியவர்களோ பெரியவர்களோ, சத்தியத்தில் நடப்பது தான் அளவில்லாத சந்தோஷமாக, பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அந்த சந்தோஷத்தை தருகிறவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர்தான் வழியாய், அவர்தான் சத்தியமாய், அவர்தான் ஜீவனாய் இருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவர் இயேசு ஒருவர்தான். அவர்தான் சத்தியம். யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் தான், வசனங்கள் தான் நமக்கு நிறைவான சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் மனிதனுடைய கட்டுக்கதைகளோ, கற்பனை காவியங்களோ, உலகத்தில் சொல்லுகின்ற வேறு எந்த தத்துவங்களோ, கோட்பாடுகளோ மனிதனுடைய வாழ்வை நிறைவான சந்தோஷம் கொடுப்பதில்லை. மனிதனுடைய வாழ்வுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. அவைகளெல்லாம் தற்காலிக சந்தோஷங்கள் தான். ஆனால் நிரந்தரமான நித்திய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. வார்த்தையிலே வல்லமை உண்டு. கிறிஸ்துவின் வார்த்தையிலே உருவாக்கும் சக்தி உண்டு. அவர் சொன்னால் சொன்னது தான். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் வார்த்தையை விசுவாசிக்கிற, அவர் வார்த்தையை நம்புகிற, அறிக்கை செய்கிற, அவர் வார்த்தையில் நிலைத்து நிற்கின்றவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், மறுரூபம் உண்டாகும். சத்தியத்திலே நடக்க நடக்க நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு. நாம் இந்த உலகத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், பிரயோஜனமாய் இருப்போம். ஒரு மனிதன் சத்தியத்திலே நடக்கிறான் என்பதற்கு அவன் வாழ்க்கையில் வெளிப்படையான பல தன்மைகளை நாம் அறிய முடியும். பிரியமானவர்களே, பிலோமோன் 1ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். பாருங்கள், ஒனேசிமு என்ற மனிதன் பிலோமனுடைய வீட்டிலே இருந்தான். ஆனால் இந்த பிலோமனுக்கு அவன் முன்னே துரோகம் செய்தான், தப்பிதங்கள் பண்ணினான், அவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை அவன் சந்தித்த பொழுது, பவுல் அந்த ஒனேசிமுவை சந்தித்த பொழுது சத்தியத்தை அவனுக்கு சொன்னார், வசனத்தை சொன்னார், அவனுக்காக ஜெபித்தார், அவனை நல்ல பாதையிலே நடத்தினார். அவன் நல்ல பாதையிலே கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றி, முன்மாதிரியை பின்பற்றி, வேதத்தை வாசிக்கிறவனாய், சபைக்கு செல்லுகிறவனாய், அவன் ஜெபிக்கிற மனிதனாய், இந்த ஒனேசிமு பாடுகிற மனுஷனாய் இருக்க இருக்க அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது, மறுரூபம் வந்தது. இப்பொழுது அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறிவிட்டான். பிரியமானவர்களே, சத்தியத்தில் நடக்கிறவர்கள், வார்த்தையில் நடக்கிறவர்கள் பிரயோஜனமாய் இருப்பார்கள். அவர்கள் பிரயோஜனம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் வசனம் பிரயோஜனம் உள்ளது, வசனம் நன்மையானது, வசனம் ஒரு மனிதனை உருவாக்கி ஆசீர்வதிக்கக்கூடியது. அப்போ கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே, வசனத்திலே நிலைத்திருக்கிற மனுஷன் பிரயோஜனமாக இருப்பான். ரட்சிக்கப்படாத மனிதர்களாய் நாம் இருந்தோம். ஒரு காலத்தில் எவ்வளவு பிரயோஜனமற்றவர்களாக இருந்தோம் உங்களுக்கே தெரியும். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை பின்பற்றி நம்மை அவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் பொழுது நாம் இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், அப்போது நம்ம சோதரம் சபைக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்களிலே சத்தியத்தில் நடக்கின்ற ஒரு தேவ பிள்ளைகள் வீட்டிற்கு பிரயோஜனமாக இருப்பாங்க, பெற்றோருக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க,
ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா அந்த கம்பெனியில் அந்த நிர்வாகத்திற்கு அலுவலகத்திற்கு பிரயோஜனமாக இருப்பாங்க. இன்றைக்கு சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகள் அநேக இடங்களிலே பிரயோஜனமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் சத்தியத்தில் நடக்கிறவர்கள். அப்போது அப்படிப்பட்டவர்களை குறித்த ஒரு பெரிய சந்தோஷம், அது ஒரு பெரிய சந்தோஷம். இப்பொழுது நீங்கள் சத்தியத்தில் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நடத்துகின்ற போதகருக்கு பெரிய சந்தோஷம். என் பிள்ளைகள்லாம் சத்தியத்தில் நடக்கிறாங்க, வசனத்தில் நடக்கிறாங்க என்று கேள்விப்படும்போது பெரிய சந்தோஷம். அதே போல் சோதர பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்து பிரயோஜனமாக இருக்கும்போது அவங்க பெற்றோருக்கு பிரயோஜனமாக இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நாம் சத்தியத்தில் நடக்கும்போது பிரயோஜனமாக இருக்கிறோம். அப்படி பிரயோஜனமாக இருப்பதை குறித்து நம்முடைய மூப்பர்களும் நம்முடைய பெற்றோரும் அதிகமாய் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷமாய் இருக்கிறது. அடுத்தபடியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது: மணவாட்டியை உடையவனை மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. இங்கே யோவான் சானகனை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. யோவான் சானகன் தன்னை இப்படி அறிமுகப்படுத்துகிறார்: நான் மணவாளனுடைய தோழன் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுத்துகிறார். அப்போது மணவாளனுடைய அருகிலே நிற்கின்ற ஒரு தோழனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, அவருடைய சொல்லை கேட்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, மணவாளனுடைய சத்தத்தை நான் கேட்டு அதன்படியே செய்கின்றேன். எனவே இந்த சந்தோஷம் எனக்கு சம்பூரணமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த உலகத்திலே பெரிய சந்தோஷம், பெருகிக்கொண்டே இருக்கிற சந்தோஷம், அதிகமான சந்தோஷம் எதுவென்று சொன்னால் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருகிலே நிற்பது தான் மிகப்பெரிய சந்தோஷமாய் இருக்கின்றது. அநேகர் இன்றைக்கு உலகத்திலே ஒரு முதலமைச்சர் பக்கத்திலே நிற்பது அல்லது ஒரு பெரிய அதிகாரியிடத்தில் பரிசு பொருட்களை எல்லாம் வாங்குவது, அதை ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய வீட்டிலே அழகாக மாட்டி வைத்திருப்பார்கள். இந்த அதிகாரியுடைய கையிலே நான் பரிசை வாங்கினேன், இந்த அமைச்சருடைய கையிலே நான் இந்த கேடகத்தை வாங்கினேன் என்று சொல்லுவது அவர்களுக்கு பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது உலக பிரகாரமான ஒரு காரியம், இதுவும் ஒரு சந்தோஷம்தான். ஆனால் இதைவிட அதிகமான சந்தோஷம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருகிலே நிற்பது தான் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது. இன்றைக்கு எத்தனை பேர் அவர் அருகிலே நிற்கிறவர்களாக இருக்கின்றீர்கள்? எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார்: சோத்திரம், இஸ்ரவேலிலே என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதென்று அவருக்கு முன்பாக நிற்கிற நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறவன் என்று எலியா அறிக்கை செய்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார்: கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய அருகிலே நிற்பது, அவருடைய சத்தத்தை கேட்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அவருடைய அருகிலே நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் நமக்கு எந்த வியாதியோ எந்த பலவீனங்களோ போராட்டங்களோ நம்மை அசைக்க முடியாது. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியமாக இருக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவினுடைய அருகிலே நான் நிற்கிறேன் என்று யோவான் சானகன் சொல்லுவதை குறித்து அதை அவர் ஒரு பெரிய சந்தோஷமாக எடுக்கின்றார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் அருகிலே நிற்பது தான் மிகப்பெரிய சந்தோஷமாய் இருக்கின்றது. அவர் அருகிலே நிற்க வேண்டும், அவர் பக்கத்திலே நிற்க வேண்டும். அநேகர் பாடுகளின் நேரத்திலே அவர் அருகிலே நிற்கவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய அருகிலே அநேகர் வந்தார்கள். அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் அருகிலே
அவரை நேசிக்கின்ற யோவான் அப்போஸ்தலன் மட்டும்தான் அங்கே வந்து நிற்க முடிந்தது. அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்துவின் அருகிலே எந்த சூழ்நிலையிலும் நாம் நிற்பது தான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனை வருவதினால் அவரை விட்டு நாம் தூரம் போகக்கூடாது, அவர் பக்கத்திலே நிற்க வேண்டும். சீசர்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 51ஆம் வசனமும் 52ஆம் வசனமும் இப்படி சொல்லுகிறது: இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இக்கோனியாவிலே கர்த்தருடைய வார்த்தையே பேசக்கூடாது என்று அங்குள்ள மக்கள் தடை செய்தார்கள், எதிர்ப்பு தெரிவித்தார்கள், போராட்டம் பண்ணினார்கள். அப்பொழுது கால்களில் பட்ட தூசியை உதறி போட்டுவிட்டு சீசர்கள் வந்தார்கள். அவர்கள் பரிசுத்தாவினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்களாம். நமக்கு இடம் தரவில்லையே, இப்படி நம்மை வெட்கப்படுத்தி விட்டார்கள் என்று துக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் நாமத்துக்காக பாடுபட்டதினால், அவமானப்பட்டதினால் அவர்கள் துக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியிலே நிறைந்தார்கள், சந்தோஷத்தினாலும் நிறைந்தார்கள். அதுதான் மகாபெரிய சந்தோஷம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் மிகப்பெரிய சந்தோஷம். அசுத்த ஆவியை துரத்தின பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அது நிமித்தம் அவர்கள் துக்கப்படவில்லை. தேவனை பாடினார்கள், துதித்தார்கள், ஜெபம் பண்ணார்கள். நடுராத்திரியிலே சடுதியாய் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசையும்படி பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்தார். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. அது கிறிஸ்து தருகிற சந்தோஷம். கிறிஸ்துவை நினைக்கும் போது, அவருடைய நாமத்தை நினைக்கும் போது, அவருக்காக பாடுபடுவது நமக்கு துக்கம் இல்லை. அவருக்காக பலவிதமான உபத்திரவங்களை சகிப்பது நமக்கு வேதனை இல்லை. நாம் ஆவியிலே நிறைந்து களிகூறும் போது, சந்தோஷப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய சந்தோஷத்தை தருகிறது. நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது. நம்மை காண்கிறவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது, நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அப்படி இடங்கொள்ளாமல் போக மட்டும் தேவன் நமக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார்.